ஸோ வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். பியூர் ஃபங்க்ஷன்ஸு இம்பியூர் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடைசி கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு இப்போ அதை ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்டு. ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ஒரே மாதிரியான வேல்யூஸ் பாஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனு அதே ரிசல்ட்டு தான் கொடுக்கும். அப்படி கொடுத்தா அது வந்து பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதிலே சின்னதாக கொடுத்துருக்காங்க. sin 0 ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் 0. ஸோ நீங்கள் எத்தனை தடவை ஒரு ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உள்ள அதே சேம் வேல்யூ 0 என்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது 0 என்ற வேல்யூ தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு இங்கே பார்த்துடலாம். ஸோ சைன்னு சொல்லிட்டு ஸோ திரும்ப திரும்ப இதான் பிரிண்ட் பண்ணுறோம். கடைசியில் ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். அது தியரியில் சொல்லியிருக்காங்க, அது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கம்பைல் ரன் பண்ணுறோம். ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 5 தடவை அதே 0, கடைசியில் மட்டும் sin theta + cos theta which is 1ன்னு சொல்லிட்டு வந்துடுது. ஃபைன். பேக் டு த PDF. This means that every time you call the function with the same arguments, you will always get the same result. A function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of that variable. இங்கே அந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள் என்னன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த cos theta தான். ஸோ அதை கொண்டு வராத வரைக்கும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்துட்டால் அது வந்து தன்னோட பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைன் டீட்டா மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு சைன் டீட்டா காஸ் டீட்டா தவிர ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் ப்ரோக்ராமு நம்ம ஒன்று பார்த்துருவோம். இங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது இதுக்கும் எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டு பி ஸ்கொயர் 5 கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், 5 × 5 25ன்னு வரணும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்திருக்கு, 5 × 5 25. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஸோ ஆல்ரெடி மேலே பார்த்தது தான், வேறு ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். தி above function square is a pure function because it will not give different results for same output. 5னா 25 தான், எத்தனை தடவை போட்டாலும் அதே வரும். There are various theoretical advantages of having pure functions. One advantage is that if a function is pure, then if it is called several times with the same arguments, the compiler only needs to actually call the function once. திரும்ப திரும்ப இப்போ சைன் 0 பார்த்தீங்களா. ஸோ அந்த சைன் 0வே நீங்கள் 100 தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு தடவையும் வந்து அது வந்து இது சைன் 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேபிளில் போய் செக் பண்ணுவானா, கிடையாது. இப்போ உங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போ இந்த சைன் காசெல்லாம் எப்போ படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு 10th நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் டீச்சரே சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, இந்த சைன் 0 காஸ் 0 இதுக்கெல்லாம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு புக்கை சர்ச் பண்ணி நீங்களே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா புக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணுவீங்க, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்ப்பீங்க. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டீச்சர் கேட்கும்போது சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அதுவே வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா சைன் 0 என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் போயிட்டு அதே புக்கில் உட்காந்து தேடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. டக்குன்னு என்ன சொல்லுவீங்க, சைன் 0னா ஓகே 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இதே தான் வந்து கம்பைலர் பண்ணுது. ஓகேவா? ஸோ கம்பைலர் இந்த மாதிரி ஒரே வேல்யூ இருக்கிற ஒரே ஃபங்க்ஷனு ஒரு ப்ரோக்ராமில் நிறைய தடவை வந்ததுன்னா அதை ஒரு தடவையும் கம்பைலர் வந்து கம்பைலர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாமல் அதே வேல்யூ தான் இருக்கா, ஓகே அதே வேல்யூ ஒரே அவுட்புட் தான் அப்படின்னு சொல்லி ஒரே ரிசல்ட் தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே அசியூம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இதனால் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா டைம் கன்சியூமிங்.
ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் பியூர் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க str_len இது எப்படி பியூர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ str_len அது ஒரு ஸ்ட்ரிங்கு. str மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு, len லென்த்து. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு தேவையான ஹெட்ரு ஃபைல்ஸ்லாம் இங்கே மேலே ஆட் பண்ணியிருக்கோம். இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு, நம்ம வந்து பைத்தான் வந்து 5th சாப்டரில் தான் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 4th சாப்டர் வரைக்குமே மோஸ்ட்லி இந்த C++ வச்சே ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் தான் ஃபெமிலியராக கொஞ்சம் இருக்குன்றதுக்காக நான் C++ ப்ரோக்ராமை எடுத்து பண்ணுறேன். ஸோ இதில் ஐன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எஸ்ன்ற ஒரு அரேக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதோட லெங்க்த்து பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரியும். ஸோ 1 2 3 4 5 ஆப்வியஸ்லி அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்து வந்து 5. ஸோ அதை ஒரு ஃபார் லூப்பில் போடுறோம். i = 0, i is less than இப்போ சொன்னது தான் 5 ஸ்ட்ரிங் லெங்க்த் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸில் இந்த ஸ்ட்ரிங் இருக்கும், அதோட லெங்க்த்து இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதால டேரெக்டாக அப்போ வேல்யூவாகவே எடுத்துக்கும். ஸோ 5ன்ற வேல்யூவாக லூப்பிங்கில் எடுத்துக்கும். i++ இங்கே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா cout அட்ரஸ் ஆஃப் எஸ். ஸோ எத்தனை தடவை இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனாலும் அது வேறு அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஒரே அட்ரஸில் ஒரே வேல்யூன்றதால அதே அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரன் பண்ணி பார்த்துடலாம். அது நெக்ஸ்ட்டு ரேண்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது நெக்ஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் பார்த்துடலாம். கம்பைல் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஒரே அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆயிடுது. நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் அந்த அட்ரஸ் தான் காட்டும். ஏன்னா அது ஒரே ஒரு தடவை தான் அது வந்து வேலிடேட் பண்ணுது. ஃபைன். ஸோ இதை தியரிட்டிக்கலாக சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இந்த சாப்டரில். ஸோ புக் பேக் கொஷின்லேயே இருக்குது. சரி, இப்போ இதை பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. If it is compiled, str_len of s is called each time and str_len needs to iterate over the whole of s. If the compiler is smart enough to work out that str_len is a pure function and that s is not updated. இப்போ எஸ்ஸில் 12n கொடுத்துருந்தோம், கவனிச்சிங்களா? இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த எஸ்ஸுக்கு வந்து நம்ம 12n கொடுத்துருக்கோம். இது மாறாத வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து அதே ஒரு சேம் அவுட்புட் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் எனஃப் டு ஒர்க் அவுட் தட் str_len is a pure function and that s is not updated, அந்த 12a நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால், then it can remove the redundant extra calls, unwanted அந்த எக்ஸ்ட்ரா கால்ஸை அதை வந்து ஒமிட் பண்ணிடும் ஆர் ரிமூவ் பண்ணிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கால்ஸ் டு str_len and make the loop to execute only one time. From these, what we can understand, str_len is a pure function because the function takes one variable as a parameter and access it to find its length. This function reads external memory but does not change it. So the memory இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, and the value returned derives from the external memory accessed. Here the function random is impure. Yes, sorry, fine, கீழே போய்ட்டு சாரி. ஸோ திருப்பி வேணால் ஒரு தடவை படிச்சிடறேன். இஃப் இட் இஸ் கம்பைல்டு, str_len of s is called each time and str_len needs to iterate over the whole of s. இது கம்பைல் ஆச்சுன்னா str_len of sன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு கால் ஆகும்போது இது மொத்தமாக அந்த எஸ்ஸில் இருக்கிற அந்த எஸ் 12ன்றதை ஃபுல்லாக ரீட் பண்ணி 5ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கும். அந்த கம்பைலர் இருந்து ஸ்மார்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த str_len of s எத்தனை தடவை வந்தாலும் அது ஒரே ஒரு தடவை தான் வந்து வேலிடேட் பண்ணி வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இதில்.
நெக்ஸ்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸு. இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. The variables used inside the function may cause side effects though the functions which are not passed with any arguments. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணனாலும் அந்த ஃபங்க்ஷன் சைடு எஃபெக்ட்ஸு கொண்டு வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா str len of sன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேராமீட்டரு இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது சைடு எஃபெக்ட்ஸு கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி இதே பாருங்கள் கீழே. ஃபார் i is equal to 0, i is less than 3, i++. ஸோ சி அவுட்டில் rand அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எந்த பேராமீட்டருமே இல்லை. ஸோ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதா? i is equal to 0, i is less than 3, i++. ஸோ இந்த ஃபார் லூப்பு மொத்தமாக 3 தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது. 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் இங்கே ரன் ஆகுதுன்னா இதே ரேண்டம் என்ற ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுது. எதுவுமே வேல்யூஸ் உள்ள கொடுக்கல. என்னாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 41, 18, 4, 6, 7, 6, 3, 4ன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஃபங்க்ஷன் 3 தடவை கால் ஆகி ஒரே வேல்யூஸ் கொடுக்காம வேறு வேல்யூஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரே ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தா அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் விஷயம் இதில். ஸோ நெக்ஸ்ட் when a function depends on variables or function outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. The function அந்த வேரியபிள்ஸில் இப்போ சப்போஸ் வேரியபிள்ஸ் டிபெண்ட் ஆகிட்டு தான் என்ன சொல்லலாம்? இப்போ str len of s இந்த இந்த வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இங்கே ஒரே வேல்யூ இருக்கிறதால இது எத்தனை தடவை கால் ஆனாலும் நம்மளுக்கு ஒரே வேல்யூ தான் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த எஸ்ஏ நம்ம இதை மாற்றணும்னா கண்டிப்பாக இங்கே சேஞ்ச் ஆகும். பட் இதில் எதுவுமே இல்லைன்னாலும் ஒன்றுமே இல்லைன்னாலும் எத்தனை தடவை நம்ம ரன் பண்ணாலும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆனால் அது இம்பியூர் ஃபங்க்ஷன்ற மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. For example, the mathematical function random of will give different outputs for the same function call. இந்த ப்ரோக்ராம் இந்த அல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க? let a equal to random ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த random ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டைம் இப்போ ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 59 வச்சுக்கோங்க. 59 ரேண்டமாக செலக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணி அதை ஏக்கு அசைன் பண்ணுது. 59 a equal to 59 சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? if 59 is greater than 10 இருந்ததுன்னா ரிட்டன் ஏல என்ன இருந்தது? 59 இருந்தது. அப்படி இல்லைன்னா 10 ரிட்டர்ன் பண்ணு சொல்லுது. இப்போ நம்ம 59 கொடுத்தால இங்கே என்ன இந்த பர்டிகுலர் அல்காரிதமோட அவுட்புட் என்ன வரும்னா 59 தான் வரும். சப்போஸ் இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைமு இந்த ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷனை ஒரு 8ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து அது அசைன் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்காக தான் ரேண்டமாக. ஸோ இப்போது ஏவோட வேல்யூ 8 இஸ் கிரேட்டர் தென் 10 இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட் போய்ட்டு 10 இம்ப்ரிண்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரே ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி அல்காரிதம் தான். நம்ம எதுவுமே வந்து வேல்யூஸு பர்டிகுலராக மாற்றலை. ஆனால் ஒரு மோர் தென் ஒன் டைம் ரன் பண்ணும்போது ஆனால் அதோட அவுட்புட் என்ன வருது? ஒரு டைம் மாறிட்டே வருது. ஸோ ரேண்டம் இஸ் அ impure function. Here the function random is impure as it is not sure what will be the result when we call the function. So next side effects. Impure functions ஓட side effects ன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. As you are aware, function has side effects when it has observable interaction with the outside world. There are situations our functions can become impure though our goal is to make our functions pure. அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பியூர் ஆகணும்னு நினச்சாலும் சில சமயத்தில் அது வந்து இம்பியூர் ஆகிடுது. ஆனால் அடுத்த லைன்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரதே வந்து ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. சம்டைம்ஸ் தே ஆர் யூஸ்ஃபுல். இப்போ இதே ரேண்டம் ஃபங்க்ஷனை டோட்டலி இம்பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியாது. இதை வச்சும் நம்ம சில டைம் நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ரேண்டம் நம்பராக ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம
ஹெல்ப்புக்கு தான் போக முடியும். அந்த ஃபங்க்ஷனோட ஹெல்ப்பை கண்டிப்பாக நம்ம சீக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃபை அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் அ ஃபங்க்ஷன். One of the most popular groups of side effects is modifying the variable outside of function. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் எக்ஸு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்கிற அவுட் சைடு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற ஒரு வேரியபிளோட வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த above example the value of y gets changed inside the function definition due to which the result will change each time. The side effect of the increment function, the inc function, is it is changing the data of the external variable y. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு impure function அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அதோட சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஃபைன். அதுலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இட் இஸ் ட்ரிக்கி டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைன் சொல்கிறாங்க. ஃப்ரம் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், இதுலேருந்து படிக்கிறேன், ஃப்ரம் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மெயின் டிஃபரன்சஸ் பிட்வீன் பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர். இது முக்கியமான ஒரு 3 மார்க் கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், ஆனால் கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த 2 பாயிண்ட் இருக்கும். The return value of the pure function solely depends on its arguments passed. Hence, if you call the pure functions with the same set of arguments, you will always get the same return values. Sin 0னா எப்பயுமே 0 தான். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதோட லெங்க்த்தை கண்டுபிடிச்சிங்கனாலும் அதை மாற்றாத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ they do not have any side effects. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸில் த ரிட்டன் வேல்யூ ஆஃப் த இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் டஸ் நாட் சோலி டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ அதுக்கு அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், கான்ட்ராஸ்டாக. ஹென்ஸ் இஃப் யூ கால் த இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ மைட் கெட் த டிஃப்ரெண்ட் ரிட்டன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட். இப்போ ரேண்டம் பற்றி நம்ம பார்த்தோம். டேட்னால் என்னது? டேட் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இன்றைக்கி டேட்டு காட்டும். இதே நாளைக்கு அதே ஃபங்க்ஷன் அதே ப்ரோக்ராம் எதுவுமே நீங்கள் மாற்றலை அப்படின்னீங்கன்னா, அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன டேட் இருக்கோ அதுதான் நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது காட்டும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சில டைம் அது யூஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா they do not modify the arguments which are passed to them. they may modify the arguments which are passed to them. இதில் அந்த வேல்யூஸு, அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூஸால் எதுவும் மாறாதுன்னு சொல்கிறாங்க, இதில் மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு கெமிலியான்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூஸிங் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இது 11th உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆனால் 11th விட இதில் கொஞ்சம் சிம்பிளாகவே தான் கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக் கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட்டு அதை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு புக் பேக் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கூட வரலாம். Suppose 2 types of chameleons, இதிலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். Suppose 2 types of chameleons are equal in number. Construct an algorithm that arranges meetings between these 2 types so that they change their color to the third type. In the end, all should display the same color. So இந்த க்ரோம்லேண்ட் கெமிலியான்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸோ இந்த பர்டிகுலர் அல்காரிதமோட ப்ரீஃபிங்கே பார்த்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் மீட் பண்ணும்போது அது தேர்ட் டைப் ஆஃப் கெமிலியான் கலரில் மாறுதுன்றது தான். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் அன் அல்காரிதம் தட் அரேஞ்சஸ் மீட்டிங்ஸ் பிட்வீன் these 2 types so that they change their color to the third type. In the end, all should display the same color அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ let us represent the number of chameleons of each type by variables
small a, b and c and their initial values by caps a, b and c respectively. Let a equal to b be the input property. So number of chameleons ஏவும் பியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் நம்பராக இருக்குது. சி மட்டும் வேறு ஒரு நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸாக இருக்கும். த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் the input output relation is a equal to b equal to 0 and c equal to a plus b plus c. Let us name the algorithm monochromatize. So monochromatize na ஒரே கலர் ஆக்குறதுன்ற மாதிரி அர்த்தம் வரும். மோனோனா சிங்கிள். The algorithm can be specified as monochromatize a, b, c. So inputs எப்படி இருக்குதுன்னா a equal to a, small b equal to cap b, small c equal to cap c, a is equal to b. ஏன்னா ஸ்டார்டிங்கில் a நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸும் பி நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸும் சேமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுற அல்காரிதமை. அவுட்புட்டில் கடைசியில் பார்த்தோன்னா இந்த ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்கணும். கடைசி தேர்ட் டைப் வந்து கலெக்டிவாக இருக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ ஃபார் ஆப்பிள் க்ரீன் வச்சுக்கலாம், பி ஃபார் ப்ளூபெரின்னு வச்சுக்கலாம், சி ஃபார் க்ரீம் கலர்னு வச்சுக்கலாம். அந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு பேர் வச்சுக்கலாம். இன் ஈச் ஐட்ரேட்டிவ் ஸ்டெப் 2 கெமிலியான்ஸ் ஆஃப் 2 types meet and change their colors to the third one. For example, if a, b, c equal to 4, 4, 6. ஸோ இதனால தான் இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க a equal to bன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஸோ a equal to b இந்த இடத்துல a equal to bன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே 4, தேர்டு மட்டும் 6 அப்படின்னு சொல்லிட்டு. தென் the series of meeting will result in iteration 0ல் பாருங்கள். iteration 0னா அப்போ தான் iteration ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேல்யூஸில் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் 0th ஐட்ரேஷன். அதில் ஏ வந்து 4, பி வந்து 4, சி வந்து 4 நீங்கள் பிரிண்ட் ஆகிருக்கு, இது தப்பு, இது வந்து 6ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ 4, 4, 6ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐட்ரேஷன் 1ல் இந்த 4லேருந்து ஒரு பச்சுவந்தி வந்து எடுத்துக்கிறோம், இந்த 4லேருந்து ஒன்று எடுத்துக்கிறோம், பியிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒன்று கம்மியாகுது. ரெண்டுமே மீட் பண்ணும்போது அது தேர்ட் கலராக மாறுது. ஸோ அந்த ரெண்டுமே மீட் பண்ணும்போது தேர்ட் கலராக மாறுதுன்னா அந்த க்ரீம் கலராக மாறுது. ஸோ ரெண்டுமே க்ரீம் கலர் ஆகிடுச்சு. அப்போ அது வந்து அந்த 6ஓட ஆட் ஆகிடும். இது 4 இல்லை 6ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 6 + 2 8. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐட்ரேஷனில் திருப்பி இந்த 3, 3ன்னு இருக்குது. 3, 3ல் ஒன்று வந்து மீட் பண்ணுதுன்னா அந்த ரெண்டுமே திருப்பி க்ரீம் கலராக மாறும். அப்போ இதில் ஒன்று கம்மியாகும், இதில் 8 + 2 10. ஸோ இந்த மாதிரி கடைசியாக a equal to b equal to 0, c equal to இந்த c equal to a + b + cன்னு பார்த்தோம். ஸோ மொத்த இந்த பிளேயில் இருந்த எல்லா கெமிலியான்ஸுமே என்னவா மாறி இருக்கும், க்ரீம் கலராக மாறி இருக்கும். ஸோ மொத்த கெமிலியான்ஸுமே அந்த 14 கெமிலியான்ஸுமே இப்போ க்ரீம் கலராக இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டில் a equal to b equal to 0 இது ஃபைனல். இது c equal to a + b + c. a + b + cனா இந்த இடத்துல இருக்கிறது தான் 6 + இங்கே இருக்குது 4 + 4 + 6 which is 14. ஸோ இவ்வளோ தான். இன் ஈச் மீட்டிங் a and b each decreases by 1 and c increases by 2. இப்போ நம்ம பார்த்தது இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டெப்பில். ஸோ இதை ஒரு 3 ஃபார்ம்லையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து நார்மல் அல்காரிதம், இது வந்து ரிகர்சிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ரிகர்சிவ்னாலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், மோனோக்ரோமடைஸ்ன்னு வந்திருக்கு. பட் உள்ளே எங்கேயுமே மோனோக்ரோமடைஸ்ன்னு வந்து கால் ஆகலை. அப்போ ரிகர்சிவ் ஏன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி இது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதுவே ஃப்ளோ சார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டோன்னா மோனோக்ரோமடைஸ் a, b, cனா இன்புட்ஸில் a equal to a, b equal to b, c equal to c, a equal to b. எந்த மாதிரி கேப்ஸா இல்லை ஸ்மாலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவுட்புட்ஸில் ஏவும் பியும் 0 ஆகிடும், சிக்கு மொத்த கலரும் மாறிடும் அப்படின்ற மாதிரி a + b + cன்னு சொல்லியிருக்காங்க. a and b both decreases by 1 and c increases by 2. ஸோ இது புக் பேக் கொஷின் ஆக்சுவலாக இல்லை. ஸோ இருந்தாலும் கடைசி டாபிக்ன்றதில் முடிச்சாச்சு. ஸோ இந்த சாப்டர் இதோட ஓவர். இதோட புக் பேக் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைன்.